இன்னைக்கு கிறிஸ்து உங்களை தெரிந்தெடுத்ததுனாலதான் உங்க பேரு பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைத்து மேன்மையான நபர்கள் நீங்கள் இந்த பூமியிலே. கர்த்தர் உங்களை இயேசுனுடைய பாடு மரணம் உங்களை மேன்மையா வச்சிருக்கு. நீங்க இப்ப போய் இயேசுவை அறிவிங்க, பிறருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, டிராக்ஸ கொடுங்க, வியாதேசரை பார்த்தா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பரலோகத்துல இருக்கிற ஆளு நான். நீங்க தேவன் சொல்லி இருக்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதேசமே கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோக குடிமகன் நீ. அந்த பரலோக குடிமகன் இந்த பூமியில எதை செஞ்சாலும் அது அப்படியே என்ன செய்யும், நடக்கும். பாதாளத்துல குடிமகனாய் இருக்கிற பிசாசு பரலோக குடிமகனுக்கு காலுக்கு கீழே கர்த்தர் வைத்து இருக்கிறதுனால நீங்க சொன்னா பேய் ஓடும். நீங்க வியாதேசமே கை வச்சா வியாதேசர்கள் சுகமடைவார்கள். காரணம், கர்த்தர் உங்களை மலையின் மேல் இருக்கிற பட்டணமா, வெளிச்சமா, தேவனுடைய வீடாக, தேவன் தங்குகிற ஆலயமாக, பரலோக குடிமகனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு மேன்மையை கொடுத்து விட்டார்.